நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நேற்றைய தினத்தில் இந்த ஆராதனைக்காக பல வேத பகுதிகளை தியானித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் ஆவியானவர் குறிப்பான ஒரு வேத பகுதிக்கு நேராக என்னை நெருக்கி ஏவினார். பல முறை அந்த வேத பகுதியை நான் பேசியிருக்கிறேனே என்று யோசித்தேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நெருக்கி ஏவினபடினால அந்த வேத பகுதியை தியானிக்க ஆரம்பித்தேன். பல மணி நேரம் தேவ சமூகத்தில் நேற்று காத்திருந்தேன். பல மணி நேரம். இங்கே இருக்கிற அருமையான தம்பிமாருக்கு தெரியும். நம் நன்றாய் அறிந்த சங்கீதம் கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். இன்றைக்குள்ள தலைப்பு பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அண்ட் ப்ளஷர்ஸ் ஃபார் எவர் மோர். எப்போதும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்குரிய வழிகளை சொல்லுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். பிரியமானவர்களே, சங்கீதம் 16 1 முதல் 11 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிரியமானவர்களே, ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். அந்த ஜீவ மார்க்கத்தை அவர் தெரியப்படுத்தும் போது அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம், ப்ளஷர் ஃபார் எவர் அண்ட் எவர். எப்போ பார்த்தாலும் நல்ல இன்பம் இருக்கும். நித்திய பேரின்பமும் உண்டு. ஏன்னா 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்போ எனக்கு நித்திய பேரின்பம் தானே, பிரியமலை பரிபூர்ண ஆனந்தம் தானே. கர்த்தர் எனக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கும்போது, சிறப்பான குடும்பத்தை கொடுக்கும்போது, சிறப்பான பிள்ளைகளை கொடுக்கும்போது, சிறப்பான வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்போது, சிறப்பான தொழிலை கொடுக்கும்போது, சிறப்பான சபையை கொடுக்கும்போது, எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்தாரான்னா நம்ம ஜீவிய காலம் முழுவதும் சந்தோஷமாக தானே இருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு சங்கீதம். தீர்க்க தரிசனமாக வரப்போகிற மேசியாவை பற்றி தாவீது எழுதின ஒரு சங்கீதம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒன்று தான் பவுலும் கோட் பண்ணுறாரு, பேதுருவும் கோட் பண்ணுறார். புதிய ஏற்பாட்டில் இந்த சங்கீதத்திலிருந்து பேதுருவும் கோட் பண்ணுறாரு, பவுலும் கோட் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமான சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் மிக்டாம் ஆஃப் டேவிட் அப்படின்னு இருக்குது. மிக்டாம் ஆஃப் டேவிட் அப்படின்னு. தமிழில் தாவீது எழுதின மிக்தாம் என்னும்
பொற்பணிதி கீதம் என்று இருக்குது. பொற்பணிதி கீதம் அப்படின்னு இருக்குது. உங்களை எத்தனை பேருக்கு பணிதி என்றால் என்னன்னு தெரியும்? பனதி. பனதி என்பது மிக மிக அழகான தமிழ் சொல். பிரியமானவர்களே, பனதி அப்படின்னு சொன்னால் கற்பனை செய்து குறிப்பாக அணிகலன்கள் செய்வதற்குரிய வேலைப்பாடு. நல்ல ஒரு யூகித்து கற்பனையோடு ரொம்ப அருமையான சொல். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு தமிழ் அகராதி இருக்குமானா. பனதி, அதில் இருந்தால் பணி என்ற சொல் வந்தது. வேலைக்கு பணின்னு சொல்கிறோம். பணியிடம், என் பணி. இந்த பணி என்பதே பனதி என்ற ஒரு நல்ல தமிழ் சொல்லிருந்து வந்தது. பனதி என்று சொன்னால் சாதாரண வேறு வேலை இல்லை. நல்லா யோசித்து கற்பனை பண்ணி பிரியமான ஒரு கற்பனை நயத்தோடு கூட குறிப்பாக அணிகலன்கள் நுணுக்கமாக செய்கிற ஒரு வேலை பிரியமான. அதனால தான் அதுக்கு பேர் பனதி அப்படின்னு பேர். பொற்பனதி அப்படின்னா பொண்ணில் செய்யக்கூடிய ஒரு வேலை கீதம் அப்படின்னு தமிழில் கொஞ்சம் விளக்கமாக அதை கொடுத்துருக்காங்க. மிக்தாம் என்பதற்கு ஒரு விளக்கத்தையும் சேர்த்து தமிழில் பொற்பணிதி கீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அநேக மொழிபெயர்ப்பில் இது எ சீக்ரெட் ட்ரெஷர் ஆஃப் டேவிட். பிரியமானவர்களே, ஃபெய்த்ஃபுல் வேர்ஷன், லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வேர்ஷன், யங்மன்ஸ் டிரான்ஸ்லேஷன் வேர்ஷன் எல்லாத்துலேயுமே எ சீக்ரெட் ட்ரெஷர் ஆஃப் டேவிட், தாவீதுடைய ஒரு ரகசிய பொக்கிஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சங்கீதத்துக்கு. பிரியமானவர்களே, இன்னும் கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் எ ஸ்பெஷல் போயம், எ ஸ்பெஷல் சாங் பை டேவிட். டேவிட் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் சாங். இதை நான் இது வரைக்கும் கவனித்ததே இல்லை. இந்த 16ஆம் சங்கீதம் கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் இஸ் ஸ்பெஷல் சாங் ஆஃப் டேவிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த கல்தை டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. எ ஸ்ட்ரெயிட் ஸ்கல்ப்சர் ஆஃப் டேவிட், தாவீது வடித்த ஒரு அழகிய சிற்பம். இந்த சங்கீதத்துக்கு என்ன பேரா? தாவீது வடித்த ஒரு அழகிய சிற்பம். இந்த மிக்தாமுக்கு என்னென்னலாம் விளக்கம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. இந்த சங்கீதம் 16ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த 16ஆம் சங்கீதம் இவ்வளோ ஸ்பெஷல் சாங்னு எனக்கு தான் தெரியும். அந்த கல்தை டிரான்ஸ்லேஷனில் இருக்குது எ ஸ்ட்ரெயிட் ஸ்கல்ப்சர் ஆஃப் டேவிட் அப்படின்னு. இன்னொரு புல்பிட் கமெண்ட்ரியில் இருக்குது. பிரியமானவர்களே, ஸ்பர்ஜன் கூட சொல்கிறாரு எ கோல்டன் சாங், அவருடைய ஒரு பொன்னான கீதம். இவ்வளோ இந்த சங்கீதத்தை பாராட்டியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, ஆன்ஸ்வர்த்துங்கிறவர் சொல்கிறாரு இந்த சாங் வந்து டேவிடுடைய ஒரு ஜுவல். இட் இஸ் இந்த சாமே இவ்வளோ பாராட்டியிருக்காங்களே அப்படின்னு யோசித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் 16ஆம் சங்கீதம் 56, 57, 58, 60 ஆகிய 5 சங்கீதங்களுக்கு இந்த மிக்தாம் என்று பெயர் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சங்கீதத்தை இயேசுக்கு ஒப்பிட்டு பவுலும் பேதுருவும் பின்னால் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விளக்கத்தை நான் கொடுக்குற காரணம், காலையில் ஒரு சின்ன தியான நேரமாக இருந்தால் கூட இந்த சங்கீதம் இட்ஸ் அ ஜுவல் ஆஃப் டேவிட். பொற்பனதி கீதம், பொற்பனதி கீதம். அப்படியே நல்லா பார்த்து பார்த்து செய்த ஒரு நல்ல ஒரு ஆபரணம் போல் நமக்கு ஆவிக்குரிய ஆபரணம் இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமல்ல, ஜீவ மார்க்கம் என்ன? இந்த ஜீவ மார்க்கத்தில் கர்த்தர் நம்மை நடத்தினார்னா நம்ம வாழ்நாளெல்லாம் நித்திய பேரின்பம் நமக்கு இருக்கும். நித்திய பேரின்பம் நமக்கு இருக்கும். பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு இருக்கும். ஜீவ மார்க்கத்தை வேகமாக பார்ப்போம். 1ஆம் வசனம் வாசியுங்கள். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். நம்பர் 1, எது ஜீவ மார்க்கம்? ஆண்டவரை நம்பி இருங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே த லார்ட். திஸ் இஸ் த வே டு கோ. There is no other way that we could go. Trust and obey the Lord. எல்லா சூழ்நிலையிலையும் அந்த ட்ரஸ்ட்டை பற்றி இதுக்கு முன்னால் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தினுடைய வெளிச்சம், கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் வருகிற நம்பிக்கை, நம்பிக்கையினால் வருகிற பொறுமை. மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்காக அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை பெரியது. சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் அற்றுப்போவதில்லை. நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆனால் நம்பிக்கைக்கு அடிப்படை அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். உங்களோடு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை பற்றியுள்ள வெளிச்சம்,
அந்த வெளிச்சத்தினால் வருகிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் வருகிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் உள்ள பொறுமை. பிரியமானவர்களே, ஜீவ மார்க்கத்தில் முதல் ஸ்டெப், கர்த்தரை நம்பாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2-3 வசனம் வாசிப்போம். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீதான் என் ஆண்டவர், நீதான் என்னுடைய பாஸ். தேவரே, நீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய். எல்லாத்தையும் நீங்கள் தான்ப்பா எனக்கு கொடுக்குறீங்க, நான் உமக்கு என்ன கொடுக்க முடியும்? காட்டில் இருக்கிற ஆடு மாடு எல்லாம் அவருடையது. பிரியமானவர்களே, காய் கனி எல்லாம் அவருடையது. நான் என்னத்தை அவர் கொடுக்க முடியும்? என்னுடைய செல்வம் உம்முடையதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு என்றல்ல. யாருக்கு? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். இது யாருக்கு வேண்டியதாக இருக்குது? பரிசுத்தவான்களுக்கும். இந்த பூமியில் நான் யார் பேரில் அவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறேனோ, அந்த நான் பிரியம் வச்சுருக்க எல்லாருக்கும் அல்ல, அந்த மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. பிரியமல்ல, என்னுடைய ஆரம்ப நாட்களிலேயே இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இந்த வரைக்கும் என்னுடைய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படலை. வேலை பார்க்கும்போதும் சரி, ஊழியத்துக்கு வந்த பிறகும் சரி, விசுவாச வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களானாலும் சரி, எங்களுடைய தேவைகளானாலும் சரி, இன்றைய வரைக்கும் குறையப்படலை. ஒரு 5 ஸ்டெப்ஸ் வேகமாக சொல்கிறேன். உங்கள் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், அது பரிசுத்தவான்களுக்கும் பூமியில் உள்ள பரிசுத்த ஆத்மாக்கள் ஆண்களுக்கும் நான் முழு பிரயத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும். நம்பர் 1, பிரியமானவர்களே, உங்கள் பொருளால் செல்வத்தால் தேவனை கனப்படுத்துங்க. எப்படி கனப்படுத்துகிறோம்? பரிசுத்தவான்களுடைய தேவை. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு சபைக்கு வர்றீங்க, அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அந்த ஆராதனை ஸ்தலத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அங்கே பணி செய்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். இவ்வளோ பத்திரிகை ஊழியங்கள் நடக்குது, யூடியூப் ஊழியம் நடக்குது, மிஷினரி ஊழியம் நடக்குது. நம்முடைய ஒரு செய்தி யூடியூப்பில் வருதுன்னா, பிரியமானவர்களே, மிக உலகத்தில் மிக கனவான்கள், இப்போ கிட்டத்தட்ட 90 வயது, அவங்க நம்முடைய மெசேஜை கேட்டுட்டு எங்களுக்கு இவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு பதில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த யூடியூப் மெசேஜ் கிடைக்கணும்னா மெசேஜஸை ரெக்கார்ட் பண்ண ஆள் வேணும். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், அந்த QC செக் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், ரெண்டரிங் போடணும், நிறைய வேலை இருக்குது. அதுக்கு பணிச்சுமை உண்டு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. இங்கே யார் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ அதுக்கு தேவை இருக்குது. இப்போ இந்த இடத்துல லைட் போடுறோம்னா அதுக்குரிய செலவு இருக்குது. இந்த இடத்த பராமரிக்க செலவு இருக்குது. அப்போ உங்களுடைய செல்வம் பிரியமான பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அது கண்டிப்பாக பயன்படணும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும். கட்டப்பட முடியும். பிரியமல், என்னுடைய தேவைக்காக சொல்ல, என்னை அழைத்தது கர்த்தர், என் தேவையை சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் செல்வத்தை பிரித்து வைத்து பழகுங்க. பிரியமானவர்கள், 2வது எதுக்காக உங்கள் செல்வம் தேவைப்படுதுன்றா உங்கள் குடும்பத்துக்கு. பிரியமல்ல, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தான் சொந்த குடும்பத்தை விசாரியாத 1 தீமோத்தேயு 5:8 சொந்த குடும்பத்தை விசாரி. அதுக்கு இங்கிலீஷில் he that doesn't provide for his family, குடும்பத்துக்கு செய்யாதவன் அவ்விசுவாசியிலும் கேடுகட்டவனாக இருக்கிறான். போய் நல்லா சம்பாதிச்சுட்டு மனைவிக்கு பிச்சை காசு மாதிரி 5 ரூபா 10 ரூபா, என்ன எவ்வளோ காய் வாங்கின கணக்குடு இல்லை. பிரியமானவர், சட்டப்படியே கணவனுடைய சம்பாத்தியத்தில் மனைவிக்கு முழு உரிமை உண்டு, மனைவியுடைய சம்பாத்தியத்தில் கணவனுக்கு முழு உரிமை உண்டு. அவன் ஒரு குடிகாரனாக அவன் சம்பாத்தியத்தை கொடுக்காமல் அலைந்தான்னு சொன்னால், பிரியமானவர்களே, அரசாங்க உத்தரவுப்படி இந்த அம்மா நேரில் போய் அந்த சம்பளத்தை வாங்க முடியும். எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு
குடும்பங்கிறது ஸ்டார்ட்ஸ் வித் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். தேவன் ஒரு அப்பாவையும் மகனையும் வச்சு குடும்பத்தை ஆரம்பிக்கலை, ஒரு அம்மாவையும் மகளையும் வச்சு குடும்பத்தை ஆரம்பிக்கலை. ஒரு ஆதாம் ஒரு ஏவாள். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப் வருது. நிறைய பிள்ளைகள் பிறக்கும்போது உடன்பிறப்புகள்ங்கிற ரிலேஷன் வருது. த நியூக்ளியர் ஆஃப் த ஃபேமிலி இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தேர் சில்ட்ரன். உங்களுடைய செல்வம் பரலோக ராஜ்யம் கட்ட பயன்படணும், உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கு பயன்படணும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் கொடுக்குறதே 1 தீமோத்தேயு 6:17 வசனங்களை வாசிக்க நேரமில் குறிச்சிக்கோங்க. 1 தீமோத்தேயு 6:17 கர்த்தர் நமக்கு எல்லா நன்மையும் தருவதே பிரியமான நாம் அவைகளை அனுபவிக்கும்படியாக, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்ம அனுபவிக்கணும், நம்ம மனைவி நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கணும். ஸோ முதலாவது பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, நம்ம போகிற திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பிரியமான. 2வது நம்முடைய குடும்பத்துக்கு. 3வது நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம்ம பெற்றோருக்கு நம்முடைய கடமை உண்டு. நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணு. எப்படி பிரியவன் பொருளாலும் விளைவின் புதர் மலனாலும் தேவனை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோ, அதே போல் உங்கள் பொருளாலும் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணணும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த சட்டம் தெரியுமோ தெரியாதோ, ஒரு பிள்ளைகள் தங்களுடைய வயதான பெற்றோரை கவனிக்கவில்லை என்றால் சட்டப்படி அவங்க சம்பளத்தில் 15% டிடெக்ட் பண்ணப்படும். டிடெக்ட் பண்ணி அவங்க பெற்றோர் கொடுக்கப்படுவாங்க. கேஸ் போட்டாங்க. அதில் பிறகு நிறையா வகையுடைய எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி செய்யணும்னு சொல்லி சட்ட நுணுக்கங்கள் இருக்குது. ஆனால் சட்டத்தினுடைய அந்த சாராம்சம் என்ன? நம்முடைய பெற்றோரை நாம் கவனிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. பிரியமான ஆண் பிள்ளை தான் பார்க்கணும், பெண் பிள்ளை தான் பார்க்கணும் என்றெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் மாற்றங்கள் உண்டு, வேதத்தில் அல்ல. எல்லாரும் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது நமக்கு பிரியமான மகாத்மாக்கள். அது என்ன பொருளுங்க? இன்றைக்கு இந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்திருப்பாங்க. ஒருத்தர் கூட சொல்லுவாங்க, அங்கே வேலைக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லி விரல் காட்டியிருப்பார். நமக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும்போது ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. எத்தனையோ காரியங்களில் நமக்கு உதவி செய்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது, அவங்க குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டது வரும்போது நம்முடைய நன்றி கடனை நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய நன்றி கடனை நாம் செலுத்த. இன்றைக்கு நான் அந்த நிலையில் இருக்கிறதுக்கு கர்த்தருக்குள்ளாக, என்னுடைய பெற்றோருக்குள்ளாக, அவங்க குடும்பம், எங்கள் அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டு எனக்கு இப்படி உதவி செய்தான். பிரியமல்ல, அன்றைக்கு என் ஃப்ரெண்டு ஒரு 200 கொடுத்து ஃபீஸ் கட்டலைன்னு சொன்னால் நான் படிச்சிருக்க முடியாது. இன்றைக்கி அவன் பிள்ளைக்கு ஒரு திருமணம் வருது, ஒரு 20,000 கொடுக்க என் மனசு வரணும். அன்றைக்கி அவன் 200 தான் கொடுத்தான், சரி பரவாயில்ல, இன்றைக்கி நான் ஒரு 200 எண்ணி கொடுத்துறேன்டல்ல. இன்றைக்கி நான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்யணும், கடமை. பிரியமானவர்களே, பேர் புகழுக்காக, ஆடம்பரத்துக்காக 4 பேர் ஹோட்டலில் போய் கூட்டி சுற்றுறதல்ல, நன்றி கடன் செலுத்த பழகணும். 5வது பிரியமானவர்களே, ஏழை எளியவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். வேதத்தில் சொல்லி வசனங்களை குறித்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 41:1 எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள் ஒரு வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தீங்கு நாள் வரும். கர்த்தர் ஆச்சரியமான விடுதலையை கொடுப்பார். என்னுடைய சாட்சியை சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவர்களே, ஒரு ஃபங்க்ஷனுக்காக கோவா போயிருக்காங்க. கிறிஸ்டிக்கு பொண்ணு பார்க்க கோவா போயிருக்கோம். என்னுடைய ட்ரெஸ் பேக் எல்லாமே இங்கே விட்டு போயிட்டு, வெறும் ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் தான். ட்ராவலிங் நான் போட்டு காரில் போனோம், எதுவுமே என்கிட்ட இல்லை. ராத்திரி போய் சேரும், நாளைக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? இது ஒரு தீங்கு நாள் தானே. போட ட்ரெஸ் கிடையாது. பிரியமல்ல, ஆச்சரியமாய் ஒரு கடையில் ஒரு 8-9 மணிக்கு மேலே போய் ஒரு டெய்லர் ஷாப்பில், பெரிய டெய்லர் ஷாப், அங்கே துணி செலக்ட் பண்ணி கொடுத்து, அளவு கொடுத்து, ராத்திரியோடு ராத்திரியாக அந்த சூட் தைச்சி காலையில் 11 மணிக்கு டெலிவர் பண்ணால் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். எல்லாருக்கும் ஏதாவது தீங்கு நாள் வரும். உங்களுடைய செல்வத்தினாலும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினாலும் சிறுமைப்பட்டவர்களை நினைங்க. நம்ம இங்கே பிரியமானவர்களே நல்ல சமாரியன் பணம்னு வாங்குகிறோம்.
நம்ம சபைக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்கள அடிமையாக்கிறாதீங்க. எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக செய்யுங்கள். ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் நமக்கு எப்போதும் ஒரு சிந்தை இருக்கணும். அப்போ உங்கள் ஃபினான்ஸ் கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோன்னா கர்த்தருக்கெல்லாம் நம்ம ஒரு பைசா கொடுக்க முடியாது, எல்லாம் அவர்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம். ஆனால் அந்த செல்வத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? முதலாவது பரிசுத்தவான்களுக்கு, ரெண்டாவது பெரிய நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும், மூன்றாவது நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணணும், நான்காவது நமக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்களோ அவங்களுடைய நெருக்கத்தில் நம்ம நன்றி கடன் செலுத்தணும், ஐந்தாவது சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், தேவையோடு இருக்கிறவங்க, அவங்க மேலே எப்போதும் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் மிஞ்சுமானால் சேர்த்து வைங்க, வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த இது ஜீவ மார்க்கம். உங்கள் பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுடைய செல்வத்தை கையாளுகிற ஒரு புரிதல், அது நமக்கு ஜீவ மார்க்கத்தை கொடுக்கும். மூன்றாவதாக 4ஆம் வசனம் வாசியுங்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இன்றைக்குள்ள வழக்கத்தில் பார்ப்போம், மற்றவங்க அவங்க தெய்வங்களை கும்பிடுவாங்க, அந்தந்த கோயிலில் போய் ஏதோ செய்வாங்க, அவங்க செய்யட்டும், நான் அவங்க வழியில் போக மாட்டேன். இன்னும் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்தால் வேத வசனத்தின் அடிப்படையில் சிலர் கள்ளத்தராசு வச்சுருப்பாங்க, சிலர் லஞ்சம் கொடுப்பாங்க, சிலர் ஃப்ராட் பண்ணுவாங்க, சிலர் சட்டத்தை மீறுவாங்க. பிரியமான அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய நம்முடைய ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தணும். பிரியமான 1990 நம்முடைய சபை ஆரம்பித்த போது, ஒரு 6 குடும்பத்தை கொண்டு சபை ஆரம்பித்த போது, அப்போதே நான் இன்கம் டேக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணேன். என்ன நீங்கள் சின்ன சபை இன்கம் டேக்ஸ் போகிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு இன்கம் வருது, நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிக்கணும். இந்த ஆண்டு வரை, கடந்த இந்த மார்ச் வரைக்கும் நம்ம சபை அக்கௌண்ட் ஆடிட் பண்ணப்படுது. பிரியமானவர்களே, அக்கௌண்ட் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்குறோம். குட் சமாரிட்டன் ஃபண்ட் ஒருத்தர் பார்க்காங்க, மிஷினரி ஃபண்ட் ஒருத்தர் பார்க்குறாங்க. நான் ஹாப்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சபையில் உள்ள நீங்கள் கொடுக்குற தசமபாக காணிக்கையும் வங்கிக்கு செலுத்தப்படுது, செக் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எதுக்காக நான் சொல்கிறேன்? பிரியமானவர்களே, மற்றவங்க வழி நமக்கு வேண்டாம். அந்த நாமத்தை கூட நம்ம உச்சரிக்கக்கூடாது. அந்த இரத்தபான பலி, அவங்க எப்படியோ ஒரு பலி செலுத்துகிறாங்க, அவங்க எப்படியோ ஒரு வழியில் அவங்க ஆண்டவர் அவங்க தெய்வத்தை கும்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கு அந்த வழியே வேண்டாம். என் வேதத்தில் சொல்கிற வழி, அவருக்கு கள்ளத்தராசு பிடிக்காதுன்னா எனக்கு கள்ளத்தராசு பிடிக்கக்கூடாது. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தணும்னு என் வேதத்தில் இயேசு சொன்னார்னா ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தணும். அப்போ தான் தேசம் நடக்கும். நான் வரி செலுத்தலைன்னா எப்படி தேசம் நடக்கும்? நான் வரி செலுத்த கொடுத்து சந்தோஷப்படணும். இந்த தேசத்தினுடைய கடமைகள் சந்திக்கப்படும். இன்றைக்கி அரசாங்கத்தில் எத்தனையோ பேருக்கு இலவசங்கள் கொடுக்குறாங்க. எப்படி இலவசம் அவங்க கொடுக்குறாங்க? நம்ம கொடுக்குற வரி பணம் தானே. இன்றைக்கி யாரோ பஸ்ஸில் பயணம் பண்ண முடியுதா ஒரு சகோதரி? அப்போ இந்த வரி செலுத்துறதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை, ஒரு திருப்தி வேணும். ஐயோ வரி வாங்குறாங்களே அப்படின்னு சொன்னால் தான் ரோடு போட முடியும். ஒருவேளை நம்ம அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும். வரி சுமையை கூட்டாமல் அவங்க வருவாயை பெருக்கக்கூடிய பல திட்டங்களை உருவாக்கலாம். வரியே இல்லாத நாடு கூட இருக்குது. அவங்க சில வருவாயை பெருக்கக்கூடிய திட்டங்களை அந்த அரசாங்கம் வைத்திருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கடமையை செலுத்தணும். பிரியமான நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். லஞ்ச லாவணியத்துக்கு பின்னால் போகக்கூடாது. வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். கர்த்தர் எல்லாம் செய்வார். என் வேலைக்காக நான் லஞ்சம் கொடுக்கல, என் பிள்ளைகளுடைய வேலைக்காக நான் லஞ்சம் கொடுக்கல. கர்த்தர் இது வரைக்கும் எல்லாம் செய்துட்டு வந்திருக்கார். சரி, அது குறிப்பு வச்சுக்கோங்க. பிரியமான அந்நிய வழிகளுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். 4வது 5ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். 4வது குறிப்பு, கர்த்தர் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த தொழில் செய்கிறேன், வேலை செய்கிறேன், எனக்கு கிடைக்கிற ஷேர் என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்கிற பங்கு என்ன தெரியுமா? கோடி அல்ல, லட்சங்கள் அல்ல, என்னுடைய ஷேர் கர்த்தர். எனக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் கர்த்தர்.
என்னுடைய போர்ஷன். இந்த பிஸ்னஸில் எனக்கு கிடைச்சது எனது கர்த்தர். அவர் தான் என்னுடைய ட்ரெஷர். அவர் எனக்கு இருந்தால் போதும். அவர் எனக்கு இருந்தால் போதும். ஒரு ராஜா பிள்ளைகள்கிட்ட சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு. ஒரு பிள்ளை கேட்டுச்சான், ராஜாவே அப்பா எனக்கு இவ்வளவு பொண்ணு பொருள்லாம் வேணும்ப்பா அப்படின்னுச்சான். இன்னொரு பிள்ளை இன்னும் ரொம்ப ஐடியாவாக போய், அப்பா எனக்கு அவங்க ராஜ்யத்தில் பாதி கொடுத்துருங்கப்பா அப்படின்னுச்சான். சரின்னாரு. இன்னொரு பிள்ளை போச்சான், இப்போ எனக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா, நீங்கள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும்ப்பான்னுச்சான். அப்படியா, வேறு ஒன்றுமே வேண்டாம்ப்பா, நீங்கள் மட்டும் இருந்தால் போதும்ப்பான்னுச்சான். என்ன இது மட்டும் பிடிக்காக்கியன்னு. ஆமாம், அப்பா மட்டும் எனக்கு இருந்தாருன்னா அப்பாவுடைய இதெல்லாம் எனக்கு தான் நினச்சேன். எவ்வளோ கிளவர் பார்த்தீங்களா? எனக்கு வெள்ளியும் ஒன்றும் வேண்டாம், இந்த ஆண்டவர் மாத்திரம் என் போஷனாக இருந்தால் போதும். அவருடையது எல்லாம் எனக்கு தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. வானத்தில் உள்ளது எனக்கு தான், பூமியில் உள்ளது எனக்கு தான், பூமி கீழே உள்ளது எனக்கு தான், பிரியமான சமுத்திரத்தில் உள்ளது எனக்கு தான். அவர் என்னுடைய போஷனாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ளது எல்லாம் எனக்கு தான். இன்னொரு வருஷம் கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்போ ஜீவ மார்க்கத்தில் எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், நிலம் வேணும் என்றல்ல, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, நீங்கள் போதுமப்பா. ஆனால் அவர் மாத்திரம் நம்ம கூட இருப்பார். பிரியமல்ல, என் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது, எல்கேஜியில் சேர்க்கும்போது அந்த ஸ்கூலுடைய வழக்கம், உங்கள் பிள்ளைகள் என்னதான் ஆகணும், நான் எழுதினேன் குட் கிறிஸ்டியன் ஆகணும், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், என் பிள்ளைங்க குட் கிறிஸ்டியன் ஆகணும்னு எழுது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டாங்க. அவங்க என்ன டாக்டர், அப்போ என்ன சொல்லணும்? நான் சொன்ன கேரக்டர் ஃபார்மேஷன் வேணும். ஃபார்மில் எழுதி கொடுத்தேன். ஒருவேளை இன்னும் அந்த ஃபார்ம் இருக்குமானால் நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய பங்கு கர்த்தர் அப்படின்னு நம்ம வருவோமானால் ரொம்ப செழிப்பாக இருக்க முடியும். அதே வசனம் திரும்ப வாசிங்கள், 5வது குறிப்பு அங்கேயே இருக்குது. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் அப்படின்னா ஜீவ மார்க்கம். லார்ட் யூ மெயின்டைன் மை இன்ஹெரிட்டன்ஸ். என் பிஸ்னஸில் நிர்வாகிப்பது நீங்கள், என் தொழிலில் நிர்வாகிப்பது நீங்கள் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், நீங்கள் தான் தலைமை நிர்வாகி. என்ன வாங்கணும், என்ன வாங்க வேண்டாம், என்ன செய்யணும், யாரை அப்பாயின்ட் பண்ணணும், யாரை அப்பாயின்ட் பண்ண வேண்டாம், எல்லாம் உம்முடைய பொறுப்பு. ஆண்டவரை உங்கள் தொழிலுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக வைங்க. அவர் தான் ஆண்டவர், நம்மை ஆள்பவர். இங்கே தமிழில் காப்பாற்றுகிறீர் என்று இருக்கு, இங்கிலீஷில் தவ் மெயின்டெனன்ஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸை, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய பங்கை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு ஆண்டவரே உம்முடைய பொறுப்பு என்று ஒப்புக்கொடுங்கள். இது ஒரு ஜீவ மார்க்கத்தின் பகுதி. நேரம் கருதி வேகமாய் போகிறேன். 6வது 7ஆம் வசனம் வாசியுங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை வேணும். எப்படியெல்லாம் கர்த்தர் ஆலோசனை தருவார். இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார், ராக்காலத்தில் கூட என் உள்ளந்திரியங்களில் ஒரு உணர்வு வருது. வெறுமனே ராக்காலத்தில் தான் அவர் பேசுவாரா என்றால் இல்லை, பல விதங்களில் ஒரு ஆலோசனை தர்றார். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும்போது அவருடைய ஆலோசனை கிடைக்கும். சபையில் கேட்ட கேள்வியின்படியேன்னு பைபிளில் இருக்கு. ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்கிறது பிரியமான எப்படிப்பட்ட சாபம்னு வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் எப்போதுமே பேசுவோம், ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும். அப்போ ஆண்டவர் தனித்தனியாக நம்மகிட்ட சொப்பனத்தில் பேசுவார் அப்படின்னா அந்த பைபிளையே கிழிச்சு தூரப்பட்டலாமே, இது வேண்டாமே, ஆண்டவர் பேசட்டும்னு உட்காந்துடலாமே. கடந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு குட்டி பாப்பாவில் சின்ன பிள்ளை, பிரியமானவர்களே, அந்த பிள்ளை பேப்டிசத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க பெற்றோருக்கு ஆசை. நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா நான் எடுக்கணும், எப்போ எடுக்க போகிறேன்? ஆண்டவர் பேசுனா எடுப்பேன். அப்படியாம்மா, சரிம்மா, இன்றைக்கி நீ வீட்டில் போய் சாப்பிடுனால ஜெபம் பண்ணு, ஆண்டவர் வந்துட்ட நேரடியாக சாப்பிடுன்னு பேசுனா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாதம்மான்னு. ஆண்டவர் பேசினப்பறம் தான் சாப்பிட்றீங்களா? ஆண்டவர் சொப்பனத்தில் தோண்டி மகளே நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன பிறகு சாப்பிட்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பேசுவாரா? கர்த்தருடைய வசனம் பேசுது. வேதத்தில் சொல்லப்பட்ட சபையின் கேள்வியின்படியே நீ நியாயந்தீர்க்கப்படுவாயின்னு இருக்குது. பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட பேசுவார். வசன வெளிச்சம் இருக்குது. அப்போ ஆலோசனை பல விதத்தில் வரும்.
வேதத்தில் இருக்க தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். ஏன் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியணும்? மனைவி மூலமாக ஆலோசனை வரும், ஹஸ்பண்ட் மூலமாக ஆலோசனை வரும். எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் என்மேல் கண்களை வைத்து ஆலோசனை தருவார். எப்படி ஆலோசனை தருவார்? பிரியமல் ஒரு நாள் மேய்ப்பன் மூலமாக பேசுவார், ஒரு நாள் வசனத்தின் மூலமாக பேசுவார். எனக்கு அவர் ஆலோசனை தருவார். இதை செய்ய, இதை செய்யாத, எல்லாவற்றும் மேலாக பரிசுத்தாவி தர சமாதானம் இருக்குது. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறார். நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். பிரியமானவர்களே, கர்த்தர் சில ஊழியர்களுக்கு வரம் கொடுத்துருக்கிறார். என்ன வரம் கொடுத்துருக்கிறாரு? எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வரம், பேர் சொல்லி கூப்பிட்ற வரமா என்றால் இல்லை. வரத்தில் ஒன்று புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், பெரிய தீர்க்க தரிசனமாக அப்படியே ரகசியங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்ல வேண்டாம். வேத வசனத்தின்படி தம்பி இப்படி செய்யுங்க, தம்பி இப்படி செய்யாதீங்க. ஒருத்தர் புத்தி சொல்கிற வரம் இருக்கும். அப்போ அவங்க புத்தி சொல்லும்போது அந்த புத்தியை கேட்கணும். அந்த வரம் யார் கொடுத்தா? தேவன் தானே கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. அப்போ புத்தி சொல்லுகிற வரம் அவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் மனதில் சமாதானம் வேணும், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் வேணும். வேத வசனத்தை வாசிக்கிறதுனால இல்லை, யாரோ தீர்க்கதரிசனம் சொல்கிறதுனால இல்லை, யாரோ குறி சொல்கிறதுனால இல்லை. பிரியமானவர்களே, உங்களை பரிசுத்தாவியில் நீங்கள் செய்கிறது சரி என்ற உணர்வு வேணும். எப்போதும் அந்த உணர்வு வேணுமா? இல்லை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் நிரப்பப்படும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொலோசியர் 1:9 ஆழமாக மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஹவு டு நோ த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை எப்படி அறிவது. ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும்னு சொல்கிறது பிரியமானவர்களை மிக பயங்கரமான ஒன்று. தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிற அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். எதன் அடிப்படையில்? வேத வசனத்தின் அடிப்படையில். ஃபஸ்ட்டு சுந்தரையா சொல்லுவார், கர்த்தர் வேத வசனத்தின்படி எனக்கு சபையில் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிற ரகசியத்துக்கு விரோதமாக காபிரியேல் தூதனே இறங்கி வந்து சொன்னாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்பார். அது காபிரியேல் தூதனாக இருக்க முடியாது, வேஷத்தில் பிசாசு வந்திருக்கும். இந்த வேத வசனம் சபையில் கேட்ட வெளிச்சம், இதுக்கு விரோதமாக ஒரு தூதனே இறங்கி வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி என்ன சபையில் கேட்ட வெளிச்சம்னா கள்ளோபதேசங்கள் சபையில் வருத? உங்களுக்கு ஆவியில் வெளிப்பாடு வேணும். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளும் தவறான வேத வியாக்கியங்களுங்கிற தலைப்பில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தோம். அந்த வசனம் என்கிட்ட கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்கு, அதை தப்பாக சொல்கிறோமா சரியாக சொல்கிறோமா, அந்த ஞானம் நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கை தேவ ஆலோசனையின்படி நடக்கணும். எனக்கு ஆலோசனை தந்த தேவனை கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். ராக்காலம் என்றால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நேரம். அந்த நேரத்தில் கூட அவருடைய வசனம் எனக்கு கிடைக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி போகணும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். கடைசியாக வந்து பிரியமான 8ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. எல்லா வேளையிலையும் whatever your decision may be, when you have to turn to the left or to the right, feel the presence of God with you. அவரே அவருடைய சமூகத்தை உங்களுக்கு தரட்டாலும் சரி, ஆண்டவரேன்னு ஜெபிச்சுட்டு செய்யுங்க. ஜெபத்தோடு தொடங்குங்க. பரீட்சை எழுத போகிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. பைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் வந்து ரீச் பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. பிரியமான நன்றி செலுத்துங்க. ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வித் யூ ஆல்வேஸ். எப்பவும் அவர் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த 7 குறிப்புகளை தான் நேற்று கர்த்தர் சொன்னார். ஜீவ மார்க்கம், இதுதான் ஜீவ மார்க்கம். பிரியமானவர்களே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இந்த மாதப்பிறப்பு ஆசீர்வாத ஆராதனையில், இந்த பொருளாதார புத்தாண்டு ஆசீர்வாத ஆராதனையில் நீ தாழ்த்தி சொல்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த ஆராதனையில் கர்த்தர் என்ன பேசியிருக்காரு? பிரசங்கம் இல்லை, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தியிருக்க. பாத் ஆஃப் லைஃப், திஸ் இஸ் த பாத் ஆஃப் லைஃப்.
இதான் ஜீவ மார்க்கம், இதான் பாத் ஆஃப் லைஃப். இப்படி தான் வாழணும். வளமுடன் வாழ இதான் வழி. வளமுடன் வாழ வழி அழகாக இருக்கலாம். வளமுடன் வாழ வழி கர்த்தர் தெரியப்படுத்தியிருக்கிறார். என்ன வேகமாக சொல்கிறேன், கர்த்தரையே நம்பி இருக்கணும். நம்முடைய செல்வத்தை எப்படி கையாளணும் அந்த புரிதல் வேணும். மற்றவர்கள் அந்நிய வழிகளுக்கு நம்ம விலைக்கு காத்துக்கொள்ளணும். நமக்கு கிடைக்கிற லாபம் நம்முடைய போர்ஷன் கர்த்தர் தான். எனக்கு எத்தனை கோடி கிடைக்கின்றல, எனக்கு கர்த்தர் கிடைச்சா போதும்னு இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய ஃபேமிலியுடைய நிர்வாக தலைவராக அவரை வைத்து கொள்ளணும். எல்லா சூழ்நிலையிலேயும் அவருடைய ஆலோசனை எப்போதும் நமக்கு இருக்கணும். ஆலோசனை என்றால் என்னோடு கர்த்தர் பேசட்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். பலமுறை நான் சொல்லியிருக்கேன், லாஜிக்கல், ரேஷனல், எம்பரிக்கல், ஸ்பிரிச்சுவல் திங்கிங். 4 குறிச்சிக்கோங்க வேணுன்னா. ஒரு லாஜிக்கலாக அது கரெக்டாக இருக்கணும். ரேஷ்னல், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கணும். பிரியமான எம்பரிக்கல், ஒரு பட்டறிவு இருக்கணும். நம்பர் 4, எல்லாவற்றுக்கும் மேலே ஆவிக்குரிய அறிவு இருக்கணும். அதோட கூட அனலைஸ் பண்ணுங்க. அவருடைய ஆலோசனை உங்களுக்கு வெளிப்படும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான சபையின் கேள்வியின்படியே நடங்கன்னு பைபிள், நியாயம் தீர்ப்பார்னு பைபிள் இருக்குது. உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கூட கர்த்தருடைய வசனம் வெளிப்படுது. பிரியமானவர்களே, 7வது, எப்போதும் அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, 8ஆம் வசனத்தின் கடைசியில் பார்த்தோம், அவர் என் வலது பாசத்தில் இருப்பதால் நான் அசைக்க முடியதில்லை. எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் அசைக்காது. புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், மலைகளை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. 9லேருந்து வாசிங்க சீக்கிரமாய். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இங்கே இயேசுவை பற்றி அதை சொல்லியிருக்கு. நம்ம சூழ்நிலைக்காக இந்த தீர்க்கதரிசனத்தை எடுக்கிறோம். நம்முடைய சோலை, நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதாளத்தில் விட மாட்டார். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஆண்டவரே, இருக்கிற இடங்கள் அப்படியே உங்களை நெஞ்சில் இடதுகை வச்சுட்டு வலதுகையை பரத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய பரிசுத்தவான், உம்முடைய பிள்ளை, என் அழிவை நீர் காண ஒட்டீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை இயேசுக்குள்ளாக நம்ம எடுக்கிறோம். நம்முடைய அழிவை அவர் காண விட்டார். நம்முடைய அழிவு வரவே வராது. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய பரிசுத்தவானின் அழிவை காண விட்டார். 11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர். இப்போ பார்த்தா இதாங்க வாழ்க்கையினுடைய பாதை என்று கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. When we traverse in the path of life, ஜீவ பாதையின் வழியாக, வாழ்க்கையின் வழி என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வழியில், அந்த பாதையில், இங்கிலீஷில் பாதை ஹல்லேலூயா. அது வெறும் வழியல்ல, பாதை. பரிசுத்தவான்கள் நடந்து சென்று அவருடைய பாதம் பட்டு வருவதான் பாதை. பாதையை தான் ஆங்கிலத்தில் பாத் என்று சொல்கிறோம். இந்த பாதையின் வழியாக நம்ம போவோமானால், பரிசுத்தவான்கள் கடந்து போன இந்த பாதையின் வழியாக நம்ம போவோமே ஆனால், பிரியமானலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு.